ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன். என்ன வீடியோண்டா என்னோட கிச்சன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங்கில் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் கிச்சனில் என்னென்ன செய்கிறேன்றதான் இந்த வீடியோ. மார்னிங் ஏர்லியாக எழுமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ புத்தாக்கு விளக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு என்னோட வேலையை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. நான் வைகாசி விசாகத்துக்காக சனி ஞாயிறு திங்கள் விரதம். ஸோ வீட்டில் எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்டவியல். ஸோ நானே தான் சமைச்சேன். எனக்கு சைவம் சமைச்சிட்டேன். ஸோ நான் மரக்கறி என்றதால் என்னோட கறியை சிம்பிளாக முடிச்சிட்டேன். பயறு அவிச்சது இருந்தது. ஸோ அதை தாளித்து ஒரு பால் கறி வச்சுட்டு கத்திரிக்காயும் பொரித்து பிரட்டி எடுத்துட்டேன். வீட்டாக்களுக்கு மீன் குழம்பும் வச்சு மீன் பொரியலுமே வச்சுட்டேன். நான் மரக்கறி எல்லாமே கையில் தான் கட் பண்ணுறது. கட்டிங் போர்ட் யூஸ் பண்ணுறதில்லை. யாரெல்லாம் கையில் மரக்கறி கட் பண்ணுறீங்களன்னு சொல்லுங்கள். எனக்கு கட்டிங் போர்ட்டில் வச்சு மரக்கறி வெட்டுறதுக்கு அந்தளவு பிடிக்காது. ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அதனால் நான் கையிலேயே வச்சு மரக்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுவேன். எல்லா கறிக்கும் தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் இந்த வேலைகள் எல்லாமே செய்து முடித்த பிறகு தான் அடுப்பில் சமைக்க வலிக்கிடுவேன். சமையலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி தேங்காயுமே பால் புழிஞ்சு வச்ச பிறகு தான் நான் அடுப்பில் சமைக்க வலிக்கிடுவேன். அடுப்பில் சமைச்சு கொண்டு சைட்டில் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வெட்டுறது எனக்கு அந்தளவாக பிடிக்காது. ஸோ அது எனக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் நான் முதலே எல்லா வேலையுமே செய்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அடுப்பை ஆன் பண்ணுவேன். கிச்சன் நீட்டாக இருந்தால் வேலை செய்யவே விருப்பமாக இருக்கும். கிளம்ஸியாக இருந்துச்சுன்னா அன்றைக்கு கிச்சனுக்குள்ளேயே நான் வர மாட்டேன். அதனால் முதல் நாள் நைட்டே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். மோஸ்ட்லி எங்களை அம்மா தான் க்ளீன் பண்ணி வைப்பா. அம்மாவுக்கு ஏலாத்திக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நான் கிச்சனுக்குள்ளே போனால் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஏனென்றால் ஒவ்வொரு வேலையுமே மெதுவாக பொறுமையாகத்தான் செய்து கொண்டிருப்பேன். மரக்கறிகள் எல்லாமே கழுவிட்டு தான் வெட்டுறது. ஸோ அந்த தண்ணியை சிங்குக்குள்ளே ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தையுமே கழுவி வச்சுட்டேன். மரக்கறி எல்லாமே கட் பண்ணி வச்ச பிறகு தேங்காயும் துருவி பாலும் புளிய போகிறேன். ஸோ நாங்கள் கூடுதலாக எல்லா கறிக்குமே தேங்காய் பால் சேர்ப்போம். இந்த திருவலகையில் தான் நாங்கள் தேங்காய் திருவுறோம். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேங்காய் திருவு. இந்த திருவலகை அம்மாக்காகத்தான் வாங்கினது. அம்மா கீழே இருந்து திருவ மாட்டா தேங்காய். அதனால் நின்று கொண்டு திருவுறத்துக்கு கம்ஃபர்டபுளாக இந்த திருவலகை வாங்கினாங்க. தேங்காய் எல்லாமே திருவி எடுத்த பிறகு திருவலகையையும் நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் திருவலகைக்கு ஒரு கவர் போட்டு வைப்பேன். அது ஏன் போடுறதுன்னா பூச்சிகள் எதுவுமே அதில் வாய் வைக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு பிறகு தேங்காய் திருவிழத்தையுமே நீட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு வேலையை செய்து முடித்த பிறகு உடனேயே அந்த இடங்கள் எல்லாத்தையுமே நீட் பண்ணி வச்சிட்டோம்னா கிச்சன் பார்க்கவே அழகாக இருக்கும். அப்படியே விட்டு அடுத்த வேலையில் செய்தோம்னு சொன்னால் அந்த இடம் குப்பையாயிரும். அதுக்கு பிறகு ஒரேடியாக நீட் பண்ணுறதுனா எங்களுக்குமே கொஞ்சம் போர் அடிச்சிடும். எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு சோறு காய்ச்சறதுக்காக அடுப்பில் தண்ணியுமே கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கு பிறகு பால் புளியறதுக்காக தேங்காயுமே எடுத்து பாலுமே புளிய வலிக்கிட்டேன். நாங்கள் முதலாம் பால் ரெண்டாம் பால் எடுப்போம். முதலாம் பால் கையாலேயே புழிஞ்சு எடுத்துருவோம். ரெண்டாம் பாலுக்கு தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு அடிச்சிருவோம். நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் கறிக்கு அதிகமாக தேங்காய் பால் சேர்க்குறாண்டு. நாங்கள் கூடுதலாக தேங்காய் பால் சேர்ப்போம். இறைச்சி கறி வச்சா மட்டும் தேங்காய் பால் சேர்க்க மாட்டேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. நான் மொபைல் ஸ்டாண்ட் வாங்கின பிறகு எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கு கிச்சன் vlog போடணும் சரியான விருப்பம். பிகாஸ் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கிச்சனில் தான் நிற்கிறது. ஸோ அதை வீடியோவாக எடுத்து கொடுக்கணும் விருப்பம். இருந்தாலும் ப்ராப்பராக என்கிட்ட மொபைல் ஸ்டாண்ட் இல்லாதபடியால் நான் வீடியோ ஷூட் பண்ணுறதில்லை. இப்போ மொபைல் ஸ்டாண்ட் வாங்கினபடியால் ஃபர்ஸ்ட் வீடியோவே கிச்சன் vlog எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ராப்பராக இருக்கான்னு தெரியலை, இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ போக போக
உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கிளியரான வீடியோ வரும். முதலாம் பால் கையால் பிழிஞ்சு எடுத்த பிறகு ரெண்டாம் பாலுக்கு தேங்காய் பூ மிக்சிக்குள்ளே போட்டுட்டு தண்ணியுமே ஊற்றிட்டேன். ஸோ அரைச்சி எடுக்க போகிறேன். ரெண்டாம் பாலுக்கு பிறகு இன்னுமே 2-3 தரம் பால் புழிஞ்சு எடுப்பேன். ஸோ அதுவுமே மிக்சியில் தான் அரைச்சி எடுப்பேன். இந்த மிக்சியை பார்க்கவே உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கும். இது நாங்கள் வாங்கி ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இதில் பிராண்ட் பிரீத்தி. இந்த மிக்சியுமே நாங்கள் இந்தியாவில் இருந்து தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட சொல்லி அவர் கொண்டு தந்தவர். மிக்சியில் பிரீத்தி பிராண்ட் உண்மையாலுமே நல்ல ஒரு பிராண்ட். இது நாங்கள் 15 வருஷத்துக்கு மேலே பாவிக்கிறோம். இது வரைக்கும் ஒரு பழுதுமே வர இல்லை. ஸோ ஒருக்கா கூட நாங்கள் இன்னும் மிக்சி பழுதாகி திருத்தவுமே இல்லை. மிக்சியிலேயே பிரீத்தி பிராண்டில் நிறைய மாடல்ஸ் வந்துட்டுது. இப்போல்லாம் சப்பாத்தி மாவு கூட இந்த மிக்சியில் குழைக்கிற மாதிரி இருக்குது. பட் இது பழைய மாடல். இதில் 3 கப் தான் வரும். ஒன்று பவுடர்ஸ் மாதிரி ஏதாவது கிரைண்ட் பண்ணுறது, அடுத்தது இந்த தண்ணி மாதிரி ஏதாவது அரைக்கிறது. அதாவது இப்போ நாங்கள் தேங்காய் புளிஞ்ச அந்த கப், அடுத்தது இன்னொரு கப்புமே வருது. பால் எல்லாமே புளிஞ்சு எடுத்த பிறகு பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த இடத்தையுமே வடிவாக நீட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு என்னோடய வீட்டில் பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் கிச்சன் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்னோடய ரூம். கிச்சன் எப்போவுமே எனக்கு நீட்டாக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி அம்மா நீட் பண்ணி வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா நானுமே நீட் பண்ணி வச்சுருவேன். ஃபர்ஸ்ட் எங்களோட மூடை செட் பண்ணுறதே இந்த கிச்சனு தான் நினைக்கிறேன். கூடுதலான ஆட்கள் ஃபர்ஸ்ட்டாக கிச்சனுக்குள்ளே தான் போவினோம். ஸோ அந்த டைம் கிச்சன் கிளம்ஸியாக இருந்தால் அன்றைக்கு நாள் ஃபுல்லாகவே அந்த நாளுமே கொஞ்சம் போராக போகிற மாதிரி இருக்கும். அதுவே அந்த கிச்சன் நீட்டாக இருந்துச்சுன்னா அன்றைக்கு நாளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகும். ஸோ நீங்கள் யாராவது இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். தண்ணி கொதிச்சு வரைக்குள்ள அரிசியுமே கழுவி எடுத்துருவேன். ஸோ நாங்கள் அரிக்கஞ்சட்டியில் கல் எதுவும் இருக்கான்னு சொல்லி அரிக்கையாக எடுத்துருவேன். அரிசி எல்லாத்தையுமே அரிக்க எடுத்துட்டு தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கிற நேரமே பானைக்குள்ளே அரிசியுமே போட்டுருவேன். அரிசி கடையில் வாங்குறபடியால் சம்டைம் அரிசிக்குள்ளே கல்லுகள் எதுவும் இருக்க பார்க்கும். அதனால் அரிச்சு எடுத்தால் அந்த கல்லுகள் அந்த அரிக்கஞ்சட்டியோடையே போயிடும். அரிசி எல்லாம் அரிச்சு எடுத்த பிறகு பானைக்குள்ளையும் போட்டுட்டு நாங்கள் சோறுமே கேஸ் அடுப்பில் தான் சமைக்கிறது. ரைஸ் குக்கர் பாவிக்கிறது இல்லை. ஏனென்றால் ரைஸ் குக்கருக்கு இங்கே கரண்ட் கூட போகும். அதனால் கேஸ் அடுப்புலேயே சமைச்சிடுவோம். சோறு ஒரு பக்கம் அவிஞ்சு கொண்டிருக்க நானுமே மற்ற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எடுக்கிற பாத்திரங்களை உடனே கழுவி வைப்பீங்களா, இல்லைன்னா ஒரேடியாக சேர்த்து வச்சுட்டு கழுவுவீங்களாண்டு. பாத்திரம் எல்லாம் கழுவி முடிய மீனுமே கழுவ வலிக்கிட்டேன். ஸோ நான் வெஜ் தான். வீட்டில் இருக்கிறாக்கள் நான்வெஜ் என்னபடியால் அப்பா முதல் நாளே மீன் வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தவ. ஸோ அதையுமே எடுத்து கழுவி கறியுமே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு மீன் கழுவ தெரியாது. வீட்டில் அம்மா இல்லைன்ற அக்கா தான் மீன் கழுவுறது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றபடியால் இன்றைக்கு நான் மீன் கழுவுறேன். அதனால் எனக்கு மீன் கழுவுறதுக்கே 1 ஹவருக்கு மேலே எடுத்துருக்கு. மெதுவாக ஒவ்வொரு மீனை கழுவி கொண்டிருந்தேன். ஸோ மீன் எப்போவுமே நாங்கள் 4-5 தண்ணியில் கழுவணும். அப்போ தான் அந்த வெளியில் மனம் இல்லாமல் போகும். இப்படி பொறுமையாக இருந்து மீன் கழுவியுமே அம்மா மீன் ஒழுங்காக கழுவ இல்லைன்னு தான் சொல்லியிருந்தவா. ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் அங்கே விட்டுருக்குறேன். மீனில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையுமே பொறுமையாக இருந்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 4-5 தண்ணியில் மீனை அலசி எடுத்துட்டு இந்த விலாக் வைகாசி விசாகத்துக்கு 2 நாளைக்கு முன்னம் எடுக்கிறேன். அதாவது திங்கட்கிழமை வைகாசி விசாகம், சனிக்கிழமை எடுத்தேன். இருந்தாலும் இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக போகுது. வைகாசி விசாகத்துக்குமே பூஜைகள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் போய்கொண்டிருக்குது. அதோட அண்டைக்கு எடுக்கிற பிரம்மமுகூர்த்த பூஜை வீடியோக்களுமே எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எடிட் பண்ணி வச்சிருவேன். இருந்தாலுமே வாய்ஸ் கொடுக்குறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அதை விட சஸ்விதா நேசரிக்கே தீராக்கணும். ஸோ இப்படி கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால ஒரு 3-4 டேஸுக்கு பிறகு இந்த வீடியோ வரும். எப்போவுமே மீனை வீட்டுக்கு வச்சு கழுவக்கூடாது, வெளியே வச்சு கழுவுறது தான் நல்ல. வீட்டுக்கு வச்சு கழுவினா அந்த வெடுக்கு மனம் வரும். ஸோ இருந்தாலுமே நான் அந்த தண்ணியை வெளியே தான் கொண்டு போய் ஊற்றினது. வீட்டுக்கு வச்சு மீன் கழுவின வரியால் சிங்கையுமே நல்லா கழுவி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு சோறு அவிஞ்சிட்டான்னு சொல்லி பார்த்து சோறையுமே வடிக்கிட்டேன்.
நான் எப்போவுமே சோறு வந்து கஞ்சி வடித்து தான் சமைக்கிறது. இருந்தாலுமே கஞ்சி வடிக்கக்கூடாது. ஏனென்றால் சோறில் உள்ள சத்து எல்லாமே அந்த கஞ்சியோடையே போயிடும். அதுக்கு பிறகு அந்த சக்கையை மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கஞ்சி வடிக்காமலும் சோறு காய்ச்சலாம். அதுக்கு தண்ணியை வந்து நிறகட்டி வைக்கணும். அதாவது அளவு பார்த்து சரியாக வச்சா சோறு அப்படியே அவிஞ்சு வந்து தண்ணியுமே வத்திடும். ஆனால் எனக்கு வந்து அளவு பார்க்க தெரியாதபடியால் நான் வந்து இப்படி தான் சோறு காய்ச்சுவேன். சனிக்கிழமை 3 பேர் தான் எங்களை விட்டு நான்வெஜ் சாப்பிட்டவையல். ஸோ நிறைய மீன் இருந்ததால் மீன் குழம்புமே வச்சு மீனையுமே பொரிச்சும் விட்டுட்டேன். அதனால் அதுக்கு தேவையான மீன்களை தனியாக எல்லாமே பிரித்து வச்சுட்டு அன்றைக்கு எங்களோட விட்ட மீனிலேயே எல்லா டிஷ்ஷுமே செய்தாச்சு. அதாவது மீன் குழம்பு, மீன் சொதி, மீன் பொரியல் எல்லாமே மீன்லேயே செய்தாச்சு. ஒரு அடுப்பில் மீன் சொதிக்கு வந்து ஆயத்தம் செய்து கொண்டிருந்தேன். மற்ற அடுப்பில் மீன் குழம்புக்கு வந்து ஆயத்தம் செய்து கொண்டிருந்தேன். அதே சமயம் சோறுமே கஞ்சி வடிஞ்சிட்டு ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டு கஞ்சியுமே வெளியே கொண்டு ஊற்றிட்டு சிங்குக்குள்ளே சட்டியை வச்சுட்டு ஸோ அடுத்தது அந்த சட்டியை வந்து கழுவி வச்சுருவேன். எனக்கு குக் பண்ணுறது பிடிக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி கிச்சனுக்குள்ளே தான் நிற்பேன். டெய்லி கிச்சனுக்குள்ளேயே நிற்கிறேன் வந்து போர் அடித்தா மட்டும் அன்றைக்கு கிச்சனுக்குள்ளே வர மாட்டேன். வீட்டில் அம்மா இருக்கிறபடியால் கிச்சனுக்குள்ளே நாங்கள் வராட்டிக்குமே அம்மா வந்து எல்லா வேலையுமே செய்து வச்சுருவேன். இதுவே நான் ஹஸ்பண்டோட போயிட்டேன்னு இருந்தால் அங்கே எல்லா வேலையுமே நான் தான் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் எத்தனை கறி வச்சாலுமே இப்படி ஒரு சொதி வந்து வச்சே ஆகணும். வீட்டில் அப்பாவுக்கு சொதி இல்லாமல் சாப்பிட மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ வைகாசி விசாகத்துக்கு 2 நாளைக்கு முன்னம் எடுத்தது. அதாவது சனிக்கிழமை எடுத்த வீடியோ உண்டு. ஆனால் நான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறது வந்து வைகாசி விசாகம் உண்டு. இது எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி தெரியல. வைகாசி விசாகத்துக்கு பூஜா வீடியோவுமே இருக்குது. ஸோ அது இன்னும் எடிட் பண்ணவும் இல்லை. இது முதல் வருதா அல்லது அது முதல் வருதான்னு சொல்லி தெரியல. மீன் குழம்பு மீன் சொதி எல்லாமே வச்ச பிறகு மீனையுமே பொறிச்சு எடுத்துட்டேன். அதோட மரக்கறிக்கு வந்து கத்திரிக்காயையுமே ஒரு அடுப்பில் பொறிச்சு கொண்டிருக்கிறேன். குக்கிங் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் தம்பி கஜுப்பழம் வெட்டி கொண்டு வந்து தந்தான். ஸோ அதையுமே சாப்பிட்டு என்னோடய குக்கிங் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். கஜுப்பழம் சும்மா சாப்பிட்றத விட உப்பு தண்ணிக்குள்ளே ஊற வச்சு சாப்பிட்ற நேரம் இன்னுமே அது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். யாரெல்லாம் இப்படி ட்ரை பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் வந்து கூடுதலாக இப்படி தான் சாப்பிடுவோம். அன்றைக்கு நான் பயரில் பால் கறி வச்சுருந்தேன். ஸோ அந்த பால் கறி வந்து எப்படி வைக்கிறேன்ற வீடியோ நான் மினி விலாகாக போட்டிருக்கிறேன். தேவையான அதையுமே பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ மரக்கறி சாப்பாடுமே சமைச்சு கொண்டு இருக்கிற நேரம் அப்பப்போ இந்த பாத்திரங்கள் வரும். அதையுமே எடுத்து கழுவி என்னோடய குக்கிங் வேலையை செய்து கொண்டிருந்தேன். பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்ச பிறகு கிச்சனையுமே நீட் பண்ணி அடுப்பையுமே துடைச்சி விட்டுட்டேன். ஸோ இப்படித்தான் என்னோடய கிச்சனுக்குள்ளே வந்து டைம் போகும். நான் வந்து பொறுமையாக எல்லா வேலையும் செய்கிறபடியால் எனக்கு கொஞ்சம் டைம் கூடவா எடுக்கும். அவசரப்பட்டு ஒவ்வொரு வேலையை செய்கிறத விட ஆறுதலாக வந்து ஒவ்வொரு வேலையாக செய்கிறது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குக் பண்ணி முடிய கிச்சன் எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டோம் வந்தால் அடுத்த நேரம் கிச்சனுக்குள்ளே வர நேரம் பார்க்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நானும் அம்மாவும் குக் பண்ணி முடியவே கிச்சன் எல்லாமே நீட் பண்ணி விட்டுருவேன். நைட் வந்தால் அம்மா தான் நீட் பண்ணுவேன். அம்மா நீட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் எனக்கு பார்க்க கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கும். இருந்தாலுமே எனக்கு கிச்சனுக்கு வேறு போர் அடிக்கிறபடியால் பேசாமல் இருந்துருவேன். அம்மாவே எல்லாமே நீட் பண்ணி வச்சுருவேன். அம்மாவோடு இருக்கும் வரைக்கும் தான் எல்லா வேலையுமே அம்மா செய்து தருவேன். இதுவே தனியாக போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் என்ன வேலையாக இருந்தாலும் நாங்கள் தான் செய்தே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வீடியோக்கான பதிவு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.